إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتيحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنسى نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغي الفساد في الأرض إن الله لا يحب المفسدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபைன்கள் தபா தாபைன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் நின்று நிலவற்றுமாக ஆமீன். இந்த ஜுமாவனுடைய சிறப்பான நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நமக்கு எவ்வாறு இங்கு ஒன்று கூட செய்திருக்கிறானோ அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, ஹுத்பாவிற்கு பிறகு உங்களுக்கு முன்னால் சூரத்துல் கஸஸுடைய 2 வசனங்களை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் எங்கே அகீதாவை பற்றியோ மார்க்க சட்டங்களை பற்றியோ மேலும் நாம் செய்யக்கூடிய ஹலால் ஹராமான விஷயங்களை பற்றி தெளிவான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே நமக்கு புரிவிக்கும் விதத்தில் அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறானோ அதை போலவே நாம் குர்ஆனை புரட்டி பார்த்தால் தெரியும், அல்லாஹ் சில பல நிகழ்வுகளை கூறி அந்த நிகழ்வுகள் வாயிலாக நமக்கு எந்த படிப்பினை கிடைக்குமோ அல்லாஹ் அப்பேற்பட்ட நிகழ்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். பொதுவாக எடுத்துக்கொண்டால் பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். அதே போல நபிமார்களை தவிர்த்து நாம் குர்ஆனில் பார்த்தா சில பல நிகழ்வுகள் இருக்கும். அந்த நிகழ்வுகளின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு பல விஷயங்களை பல படிப்பினைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருப்பான்.
அதே பட்டியலில்தான் இந்த சூரத்துல் கஸஸுடைய இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் என்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய நிகழ்வை அல்லாஹ் கூறியிருக்கிறான். நம் அனைவருக்கும் தெரியும், இந்த காரூன் பல முறை பல சிறப்பு பயானிலே எல்லாத்திலையும் நம்ம கேட்டிருப்போம். இது பனு இஸ்ராயீலினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு பெயராக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே பனு இஸ்ராயீலை பற்றி கூறி இந்த காரூனை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இந்த காரூனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ராயீலிலே பிறக்க செய்து இவனுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே அளவு கடந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த காரூன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனு இஸ்ராயீல்ல பிறந்த ஒரு நபராக இருந்தார். மேலும் ஒரு படி மேலாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களிலே இவருடைய பெயரும் வருது. எங்கே இவன் ஈமான் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பனு இஸ்ராயீலிலே வாழ்ந்து கொண்டிருந்தானோ அதே போலவே நம் அனைவருக்கும் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய நிலைமையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வைக்கக்கூடியவன். அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனுக்கு செல்வத்தினுடைய மலையை அல்லாஹ் பொழிய வைத்தான். அளவு கடந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டா. எந்த அளவிற்கு என்றால், குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த செல்வத்தை கொண்டு அந்த காரூன் மற்றவர்களுக்கு அந்த செல்வத்தினுடைய வெறும் அந்த சாவியை எடுக்கிறதுக்காக, அந்த செல்வத்தினுடைய சாவி எடுக்கிறதுக்காக அத்துணை வலிமை மிக்க வாலிபர்கள் சேர்ந்தாலுமே எடுக்க முடியாது. அவ்வளவு காரூனுடைய செல்வம் அவ்வளவு நிறைந்திருந்தது. ஆனால் இவ்வளவு இருந்துமே இவனுடைய நிலைமை என்னவாகிறது? குர்ஆன் கூறுகிறது, ஃபபகா அலைஹிம். இந்த காரூன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இவ்வளவு அந்தஸ்தை கொடுத்து பனு இஸ்ராயீலை பிறக்க செய்து, ஆனால் செல்வத்தை கொடுத்ததற்கு பிறகு இவனுடைய மனம் மாறிவிட்டது. ஃபபகா அலைஹிம், பனு இஸ்ராயலின் மீதே அநியாயங்கள் செய்யக்கூடியவனாக, மேலும் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்திலே கொண்டு போய் சேரக்கூடியவனாக மாறிவிட்டான். மேலும் எப்பொழுது? இந்த செல்வம் வந்ததற்கு பிறகு. அல்லாஹு அக்பர். இதனால தான் இந்த செல்வத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்திற்கு மட்டும் இல்லை, இதற்கு முன்தங்கிய சமுதாயத்தினர்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு ஃபித்னாவிற்கு அப்படின்னா அது செல்வமாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே போல தான் இந்த செல்வத்தை கொடுத்ததற்கு பிறகு இந்த காரூனுடைய நிலைமையே மாறிவிட்டது. இவனுடைய நடக்கக்கூடிய அந்த நடத்தை, இவனுடைய அநீதி அநியாயங்கள் பனு இஸ்ராயீல் மீதே ஆகிவிட்டது. எந்த அளவிற்கு என்றால், அந்த பனு இஸ்ராயீலில் இருக்கக்கூடிய நபர்கள் இவனை பார்த்து பல நசீஹத்துகள், பல போதனைகள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவனுடைய ஃபசாத், இவனுடைய அக்கிரமம், இவனுடைய அநீதி எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்றால், இவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவழித்து எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பனு இஸ்ராயீலை தீங்கு செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டான். அந்த நேரத்தில் குர்ஆன் இவனுக்கும் சரி நமக்கும் சரி சில பல போதனைகளை சொல்லுது. எந்த மனிதனிடம் செல்வம் வருகிறதோ அவர்கள் இந்த போதனைகளை, இந்த நசீஹத்துகளை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் குர்ஆன் கூறுகிறது. அதே போல தான் இந்த காரூனை பார்த்து அந்த காலத்தில் இருந்த நல்ல முஸ்லிம்கள், பனு இஸ்ராயீலினுடைய முஸ்லிம்கள் சொல்கிறாங்க, லா தப்தகி லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். முதலாவது நசீஹத், முதலாவது போதனையாக சொல்கிறாங்க, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். காரூன் காசு வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆணவத்தில் ஆடாத, மேலும் பெருமையை கொள்ளாதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருமை கொள்பவர்களை நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் அக்பர். ஏன் இந்த நசீஹத்? மிக முக்கியமாக முதலாவது ஏன் இந்த போதனையை சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரும் நம்மளுடைய துஆவில் எங்கே மறுமை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய சுஹ்பத் எல்லாமே இருக்கிறதோ, ஆனால் நம்மளுடைய துஆவில் எது முக்கியமாக இருக்கும்? ஒவ்வொரு நேரத்திலையுமே அல்லாஹ் இந்த உலகத்தில் செல்வத்தை கொடு, இந்த உலகத்தில் என்னுடைய செல்வத்தில், என்னுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறோமே. அப்பேற்பட்ட செல்வம் வந்துவிட்டால் என்னவாகும் தெரியுமா? இதே நிலைமை தான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செல்வத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை மட்டும் கொடுக்க மாட்டான், காசு பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டான். மாறாக அந்த செல்வம் உங்களுக்கு சோதனைகளையும் கொண்டு வரும், உங்களுக்கு பல சோதனைகளையும் கொண்டு வரும். அந்த சோதனைகளிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை, ஒரு மனிதனிடம் செல்வம் வந்துவிட்டால் பெருமை வந்துவிடும். ஆமாவா இல்லையா? எவ்வளவுதான் ஏழ்மையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஏழ்மையினுடைய நிலைமையிலிருந்து அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து செல்வந்தராக ஆக்கியிருந்தாலுமே அந்த ஏழ்மையை பார்த்து அந்த நபர் கூட என்னவாகி விடுவார்கள்? காசு வந்த உடனே பெருமை கொள்ள ஆரம்பித்துவார்கள்.
தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய மொஹல்லாவாசிகள், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அவ்வளோதான் பெருமை. யாருக்குமே இல்லை. மக்களை இழிவாக பார்க்கிறது, மற்றவர்களை இழிவாக பார்க்கிறது, கீழ் தொங்கி பேசுறது, இப்பேற்பட்ட இந்த ஃபித்னாக்களிலே முதல்ல விழுவார்கள் செல்வந்தர்கள். இதனால தான் முதல் போதனையாக சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் இந்த பெருமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, உங்களின் மீது நிச்சயமாக லலக்ஷா அலல் கினா, நிச்சயமாக லலக்ஷா அலல் ஃபக்ர், உங்களின் மீது அல்லாஹ் உங்களை ஏழ்மையை கொடுத்துருவானோ, நீங்கள் ஏழையாகி விடுவீர்களோ என்று என் மீது பயம் இல்லை. என்னுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய உங்களின் மீது நீங்கள் ஏழையாகி விடுவீர்களோ, உங்களிடம் காசு பணம் இருக்காம போயிருமோன்னு சொல்லி நிச்சயமாக நான் பயப்படலை. மாறாக ரசூலுல்லாஹ் எதற்கு பயப்படுறாங்க, எதற்கு அச்சப்படுறாங்க? அலல் கினா, எங்க அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடுவானோ, அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு முன் சந்திய சமுதாயத்தினர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவர்கள் ஃபித்னாவிலே விழுந்து விட்டார்களோ, அவர்கள் வழி தவறி சென்று விட்டார்களோ, அதே செல்வம், எந்த செல்வத்தை கொண்டு, எந்த காசை கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அந்த காசு பணம் எல்லாம் அவர்களை அழித்து விட்டதே, இதற்கு போல் உங்களை ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் அதே நேரத்தில் சொல்லிட்டாங்க, உங்களின் மீதான ஒரே ஒரு அச்சம் என்ன, இந்த உம்மத்திற்கு, உங்களுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சமே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த செல்வத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் சரியாக செலவு செய்யுங்கள். இந்த பெருமையை ஒருபோதும் உங்கள் மனதிலே கொண்டு வராதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருமை கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் மண்ணிலே புதைத்து விடுவான். இதையும் நம்ம பார்ப்போம். இதற்கு பிறகு இரண்டாவது போதனையாக அந்த பனு இஸ்ராயேலினுடைய நபர்கள் கூறுகிறார்கள், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாருல் ஆகிரா. முதலாவது பெருமை, நிச்சயமாக செல்வம் வந்துட்டா பெருமை கொள்ளாதீங்க. இரண்டாவது போதனையாக நசீஹத்தாக சொல்றாங்க, செகண்ட் அண்ட் அட்வைஸ், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹுல் ஆகிரா. நீ என்ன செய்யாத, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்த உடனே எல்லாரும் செய்யக்கூடிய தப்பு என்ன, காசு பணம் வந்துருச்சுன்னா உலக விஷயத்துல மூழ்கிவிடும். உலக ரீதியான வாழ்க்கையிலே மூழ்கிவிட்டு இந்த உலக ரீதியான வாழ்க்கையிலே வாழ்வதற்காக நம்ம எல்லாரையுமே வாங்கிடுவோம். எல்லா விஷயங்களையுமே அனுபவிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த சிச்சுவேஷன் வந்துடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன அட்வைஸ், வப்தகி ஃபீமா தாருல் ஆகிரா, நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிவிட்டால், அல்லாஹ் உங்களுக்கு காசு பணம் கொடுத்துட்டான், அது அளவு கடந்து இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்து விட்டாலே நீங்கள் முதலிலே செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, உங்களை உங்களுடைய மறுமை நாளிற்காக நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள். மறுமை நாளிற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த சொர்க்கத்தை பெருக்கக்கூடிய அந்த விதத்தில், அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய நபர்களாக உங்களுடைய செல்வத்தை முதலிலே செலவு செய்யுங்கள். எந்த அளவிற்குன்னா, இந்த சொர்க்கம் நிச்சயமாக இலவசம் இல்லை. ஆமாவா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்தோடனே சொர்க்கத்தை கொடுத்துருவானா? இல்லை. சொர்க்கத்தினுடைய மதிப்பு இருக்கு. சொர்க்கத்திற்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு என்ன, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த செல்வமாக இருக்கட்டும், அது சதகா ஜகாத்தில் செலவழித்து அல்லாஹ்விற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய மதிப்பாக இருக்கும். நம்மளுடைய இந்த உலக ரீதியான வாழ்க்கையை கொடுத்து நம்ம சொர்க்கத்தை வாங்கணும். நம்மளுடைய மன இச்சைகள், நம்மளுடைய உலக மோகங்கள், இது அனைத்தையுமே நம்ம அல்லாஹ்விற்காக தவிர்த்து விட்டு, அல்லாஹ்விற்காக விட்டு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை கொண்டு முதல்ல ஆখিরাவை வாங்கணும். இதனால தான் நீங்கள் சஹாபாக்களை பாருங்கள், யாரை நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழணுமோ, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த சஹாபாக்களை பாருங்க, ஒவ்வொரு நேரமும் எந்த செல்வந்தர் சஹாபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி கூறிவிட்டால், ஒரு சதகாவனுடைய விஷயத்தை பற்றி கூறிவிட்டால், அல்லாஹு அக்பர், தன்னுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலடியில் போட்டு விடுவாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி? இது சஹாபாக்களுடைய நிலைமையாக இருந்தது. ஒருத்தர் இருவர்கள் இல்லை, எல்லாருடைய சஹாபி, எத்தனை செல்வந்தர்கள் சஹாபியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய நிலைமையாக இருந்தது. நாம் எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறதுலேயே செல்வந்தர் சஹாபின்னு சொன்னால் அது உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாருக்கும் தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி. பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, மக்காவில இருந்தே செல்வந்தராக இருந்தாங்க. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களுமே, முஹாஜிர் சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அவர்களுக்கு செட் ஆகலை. அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் ஏற்படுது, குடிக்கிறதுக்கு தூய்மையான தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு ஸ்வீட் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கிணற்று தண்ணி இல்லை. அப்பொழுது பார்த்தால் பிர் ரூமான்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு இன்னொரு நபருடைய சொந்தத்தில் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று
ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, யார் அல்லாஹ்விற்காக அந்த பீரே ரூமா என்கிற கிணறை வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ, வாங்கி கொடுக்கல, வக்ஃப் செய்யணும் அல்லாஹ்விற்காக, நீங்க காசோ செலவழிக்கணும், வாங்கி அது உங்களுடைய சொந்தத்திலையும் இருக்காது, அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்து விடணும். யார் செய்வா? ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வந்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக யார் இந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கிறார்களோ, சஹாபாவிற்காக, நிச்சயமாக அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குகிறேன். இதுதான் சொர்க்கத்தினுடைய மதிப்பு. நாம ஏதாச்சும் கொடுத்தா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்போ இங்க என்ன செய்யறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு உடனடியாக செல்கிறார்கள். எந்த அளவிற்கு அந்த பீர் ரூமாவுடைய அந்த கிணறு விலை மதிப்புள்ளதாக இருக்கிறதோ அனைத்து செல்வத்தையும் கொடுத்துட்டு அதை எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் வக்ஃப் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்லை, இதே போல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பற்றி நம்ம பார்த்து கொண்டே இருந்தா அல்லாஹு அக்பர், அந்த செல்வத்தை எப்படி அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்கணுமோ இவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். தபூக்குனுடைய அந்த நிகழ்வு இருக்கு, தபூக்குனுடைய போர் செய்யக்கூடிய அந்த தருணத்தில் சஹாபாக்களுக்கு உணவு தண்ணியுடைய பஞ்சம் ஏற்படுது. மிக தூரமான தொலைவிலான ஒரு போர் செய்யக்கூடிய சஃபர் செய்யணும், பிரயாணம் செய்யணும். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கிட்ட காசு பணம் இருக்கோ அல்லது ஒட்டகங்கள் இருக்கோ, உங்களிடம் என்னவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்னுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக நம்ம போர் செய்ய போகிறோம், அல்லாஹ்னுடைய பாதையில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1-2 இல்லை, தன்னுடைய செல்வத்தில் இவ்வளவு நான் கொடுக்குறேன் இல்லை, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்பு செய்யும் பொழுது தன்னுடைய செல்வங்களை எல்லாமே கொண்டு போய் சேஃப் லாக்கரில் வைக்கக்கூடிய சஹாபாக்களை இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து தன்னுடைய செல்வங்களை பல ஆயிரக்கணக்கான தீனார்களை கொண்டு போய் போட்டாங்க. அல்லாஹு அக்பர். பல நூறு ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செஞ்சுட்டாங்க தபூக்குனுடைய போருக்காக. இதை பார்த்து பல சஹாபாக்கள் ஆச்சரியமிக்க உடைய தருணத்தில் வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எந்த அளவிற்குனா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த தீனார்களை கையிலேயே எடுத்துக்கொண்டு மிம்பர்ல நின்று இதே போல ரசூலுல்லாஹ் அந்த தீனார்களை வலது கையிலிருந்து இடது கையிலிருந்து வலது கை மாற்றிக்கொண்டு, அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்தில் இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை செஞ்சுட்டாங்க. நிச்சயமாக இதை நாம் நிச்சயமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த நாளிற்கு பிறகு உஸ்மான் எதை செய்தாலுமே, எந்த விஷயத்தை செய்தாலுமே அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை உறுதியாக்கி விட்டான். அல்லாஹு அக்பர். இப்பேற்பட்ட சஹாபாக்களாக இருந்தாங்க. ஒபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், செல்வம் வந்து விட்டாலே அதை எடுத்து வச்சுக்கிறது இல்லை, மாறாக அல்லாஹ் கொடுப்பதற்காக தான் அதை கொடுத்திருக்கிறான். நீங்கள் கொடுப்பதிலேயே செல்வம் வந்து விட்டால் உலகத்தை வாங்காதீர்கள், உலகத்திற்கு மாறாக மறுமையை வாங்கி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே உங்களுக்கான பரக்கத்தையும் அதில் வச்சிருக்கிறான். அதற்கு பிறகு மூன்றாவது நசீஹத்தாக, மூன்றாவது போதனையாக கூறுகிறார்கள், வலா தன்ஸா நஸீபக மினத் துன்யா. இவ்வளவு ஆখিরাத்தை பற்றி பேசணும், உலக ரீதியாக நாம் எந்த விஷயத்தையும் வாங்கக்கூடாதுன்னு பேசணுமே. அப்போ இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் செல்வந்தராக வாழவே முடியாதா? அப்போ முஸ்லீம் தன்னுடைய உலக ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யவே முடியாதா? ஒரு நல்ல ஆடையையோ ஒரு வீட்டையோ அல்லது நாம் கார் வாங்குறதையோ இது செய்யவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த நசீஹத் யாருக்கு செய்யப்படுது? இந்த போதனை ஒரு பெருமைக்காரன், ஒரு அக்கிரமக்காரன், ஒரு அநீதியை நிலவைக்கக்கூடிய காரூனுக்கு செய்கிறாங்க. ஆனால் நசீஹத் என்னன்னு பாருங்க, போதனை வலா தன்ஸா நஸீபக மினத் துன்யா. நீ எவ்வளவுதான் தவறு செய்தாலுமே, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்து நீ மறுமைக்காக சேர்த்து வைத்தாலுமே, வலா தன்ஸா நஸீபக், உன்னுடைய செல்வத்திலிருந்து நீ செலவு செய்வதற்காக மறந்து விடாதே. அல்லாஹு அக்பர். அதாவது இஸ்லாம் அல்லாஹின் மீது ஆணையாக சொல்லணும், எந்த அளவிற்கு பிற மக்கள் சொல்கிறார்களோ இது ஏழைக்கான மார்க்கம், இந்த இஸ்லாமில் நாம் ஏழையாக வாழ்ந்து விட்டே கடந்து விட வேண்டும். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைக்கிறான் நீங்கள் நல்ல முறையில் வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைக்கிறான் நீங்கள் உங்களுடைய ஆடைகளை நல்ல முறையில் உடுத்துங்க, உங்களுடைய செல்வத்திலிருந்து நல்ல முறையில் செலவு செய்யுங்க. ஆனால் அந்த செல்வம் தவறான பாதையிலே சென்று விடக்கூடாது. அந்த செல்வத்தினுடைய அளவு பெருமைக்கான அளவாக மாறிவிடக்கூடாது. இதனால தான் இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது, மறுமைக்கும் செலவழிக்கிறீங்க, உங்களுடைய துனியாவுக்கும் எடுத்து வச்சு கொள்ளுங்க, நீங்களும் செலவு செய்யுங்க, உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக செலவு செய்யக்கூடிய அந்த தருணத்தில் உங்கள் மீதும் செலவு செய்யுங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து வினவுகிறார்கள், கேட்கிறாங்க ஒரு டவுட்டா, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடை நல்ல ஆடையாக உடுத்தணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என்னுடைய காலணிகள் என்னுடைய ஷூ நல்ல ஷூவாக நான் போடணும்னு ஆசையாக இருக்குது, நல்ல முறையில் நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது. யா ரசூலுல்லாஹ், என்னிடம் காசும் இருக்குது, ஆனால் இது எல்லாம் செஞ்சுட்டா இது கிபர் ஆகிடுவோமா,
இது பெருமையாகி விடுமா, அல்லாஹ்விற்கு இது பொறுக்காத செயலாக மாறிவிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக இல்லை. ஏன்? நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதும் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதும் அல்லாஹ் விரும்புகிறான். மாறாக நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் மிகவும் அழகியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழகு அற்புதமாக இருக்கு. யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் உங்களை அழகுபடுத்துவதற்காகவும் சொல்றான், நீங்களும் அழகாக இருங்கள். மேலும் பெருமைனா என்ன? அல் கிபர் பத்லுல் ஹக் வகம்சுன் நாஸ். பெருமைனா என்ன தெரியுமா? எந்த பெருமை, எந்த செல்வம் அதிகரித்து விட்ட அந்த நிலையில நீங்கள் உண்மையை பொய்யாக்கிறீர்களோ அந்த செல்வத்தை வைத்து, அல்லது உங்களுடைய பிற சகோதரர்களை இழிவுபடுத்துகிறீர்களோ அந்த தருணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பெருமை வந்துடும். ஆகையால இந்த தருணம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய செல்வத்தை செலவழிங்க. இன்னொரு சஹாபி வராரு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. அந்த சஹாபியை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இவர் நல்ல ஒரு செல்வம் மிக்க, காசு பணம் மிக்க ஒரு சஹாபி. ஆனால் எப்படி வராரு? ஒரு அழுக்கு துணியோட, ஒரு பழைய துணியோட வந்து உட்கார்றாரு. உட்காரும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இந்த சஹாபியினுடைய நிலைமை இப்படி இல்லையே. பார்த்து ரசூலுல்லாஹ் அவர்கள் பக்கம் சிறிதளவு கான்சன்ட்ரேஷன் செலுத்தாம மூஞ்சியை திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. இதை பார்த்த சஹாபிக்கு புரிந்து விட்டது, ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி செய்கிறாங்க, ஏன் என்ன புறக்கணிக்கிறாங்கன்னு தெரிந்த உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு பிறகு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ்னுடைய முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு. சிரித்து ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு வேணும். உங்களுடைய ஆடை தெரியும், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான், அந்த செல்வத்தை நீங்கள் நல்ல முறையில் காட்டுவதும் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையாக இருக்கு. எப்படி? ஃபஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நீங்கள் வெளிக்காட்டுங்கள். பெருமையுடன் இல்லை, நல்ல முறையில் இருக்குங்கிற விதத்தில் நீங்கள் அல்லாஹ்னுடைய நிஅமத்தை வெளிக்காட்டுங்க. நிச்சயமாக இது மிக முக்கியமான நசீஹத் போதனைகளிலே ஒன்றாக இருக்கு. அதற்கு பிறகு கடைசியாக நசீஹத் அவர்கள் செய்கிறாங்க அந்த பனு இஸ்ராயிலிருந்து, வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். மேலும் அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்துட்டா இல்லையா, அந்த செல்வத்தை கொடுக்கும் பொழுது எந்த செல்வத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறானோ, உனக்கு செலவழிச்சிருக்கிறானோ அதே செல்வத்தை நீ மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த செல்வம் நம்மக்கிட்ட வந்து விட்டதோ, எந்த காசு பணம் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நாம் எண்ணுகிறோமோ நிச்சயமாக அது நம்மளுடைய காசு இல்லை. இந்த காசு, இந்த பணம், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. இது நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு மாதிரி தான். இன்னைக்கு நம்ம கையில் இருக்குன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மற்றவர்களுடைய கைக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் விற்கக்கூடியவனாக இருக்கான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு செல்வந்தராக இருப்பாங்க, ஆனால் அதே சில தலைமுறைகள் போய் பார்க்கட்டும், அல்லது ஒரே நாளில் கூட எத்தனை பேர் செல்வந்தராக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாமே லாஸ் சந்திச்சுட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய சிச்சுவேஷன்களை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த செல்வத்தை நாம் வச்சுருந்தா மட்டும்தான் என்ன நாம் செல்வந்தராக ஆக முடியும். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, காசை நான் செலவழிச்சிட்டேன்னா இந்த காசு கம்மியாயிடுமே, என்னுடைய காசுல இருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்கு நான் செலவழிச்சிட்டேன்னா, என்னுடைய உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னா என்னுடைய காசு என்னுடைய செல்வத்தில் குறைந்து விடுமே அப்படின்னு எண்ணக்கூடிய மைண்ட் செட் நிச்சயமாக இருக்கும். ஆனால் யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கு இல்லையா, அந்த ஈமான் உள்ளவர்களுடைய உள்ளம் எப்படி தெரியுமா இருக்கும், அல்லாஹ்வின் மீது நிச்சயமாக ஈமான் இருக்கும், அல்லாஹ்வின் மீதான தவக்குல் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஹதீஸ் குதுஸில, யப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். அல்லாஹ் ஒரே ஒரு பிஸ்னஸை சொல்லித்தரான், ஒரே ஒரு ரூல், ஒரு கண்டிஷனை சொல்லித்தரான். அல்லாஹ் யப்ன ஆதம், ஆதமுடைய மகன்களே, அன்ஃபிக், செலவு செய்யுங்க, செலவு செய்யுங்க, மனம் திறந்து செலவு செய்யுங்க. உங்களுடைய செல்வத்தில் எவ்வளவு இருக்கோ அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி தாங்க எல்லோருக்குமே. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைப்பதற்காக சொல்லலை, மாறாக நிறைப்பதற்காக சொல்றான். உன்ஃபிக் அலைக், நீ செலவு செஞ்சா நிச்சயமாக அல்லாஹ் உன் மீது செலவு செய்வான். அல்லாஹு அக்பர். ஆனால் நாம் நினைக்கக்கூடிய இந்த ரீதியாக என்னுடைய காசு 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா சதகா பண்ணிட்டேன்னா இப்போ 50 ரூபா தானே இருக்கும்னு நினச்சா நிச்சயமாக அந்த 50 ரூபா உங்ககிட்ட இல்லை, மாறாக அல்லாஹ் அதை விட பன்மடங்கு அதிக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய வாக்காக இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இதே போல தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் சதகா நடக்குது. ஒரு ஆட்டை
பலி கொடுத்து ஜபாஹ் செஞ்சு சதகா செய்து ரசூலுல்லாஹ் சதகா செய்யுங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. எல்லாமே சதகாவில் கொடுத்துட்டு கடைசியில் ஒரே ஒரு கையினுடைய துண்டு மட்டும் இருக்கு, ஆட்டினுடைய கை. ரசூலுல்லாஹ் திரும்ப வீட்டிற்கு வரும் பொழுது பார்க்குறாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எல்லாமே சதகாவில் கொடுத்து முடிச்சிட்டோம், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது மிஞ்சி போயிருக்கிறது ஒரே ஒரு ஆட்டினுடைய ஒரு கை தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஆட்டினுடைய கை இல்லை, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் எதை முழு ஆட்டையும் செலவழிச்சோம் இல்லையா, அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது, இது அல்லாஹ்வுடைய பாதையில் மிஞ்சி போய்விட்டது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தராங்க, மா மின்னி, நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ ஃபயன்ஃபத், நம்மக்கிட்ட என்ன இருந்தாலுமே ஃபயன்ஃபத், அது முடிந்துவிடும். ஒமா இந்த அல்லாஹி ஃபஹுவ பாக், மேலும் அல்லாஹ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிச்சீங்க இல்லையா, ஓஹுவ பாக், அது மட்டும்தான் நிலையாக நிலைச்சிருக்குமே தவிர, அதை தவிர நீங்கள் எது உங்களுடைய பொருளாதாரத்தில் வைத்து கொண்டாலுமே இது நிலைமையாக இருக்காது. அல்லாஹு அக்பர். இது நம்மளுடைய நிலைவில் வச்சு கொள்ளணும். நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தரோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நிச்சயமாக திரும்பவும் கொடுக்கக்கூடிய வாக்கை கொடுத்துருக்கிறான். அதே போலவே அல்லாஹ் அதை மறுமைக்கும் எடுத்து வச்சிருக்கிறான். இறுதியாக ஒரு கடைசி நசீஹத் அவர்களை சொல்கிறாங்க, வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். இந்த உலகில் செல்வந்தராக ஆகிவிட்டால் இவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் பெருமையாக இருக்கும். அதே போலவே காசு பணம் பெருக பெருக இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் என்ன செய்வோம், மக்களின் மீது அநியாயம் செய்யக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். இதுவும் நிச்சயமாக செல்வத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. இந்த உலகிலேயே நீங்கள் என்ன செய்யாதீங்க, மக்களின் மீது அநீதி செய்யாதீர்கள் உங்களுடைய செல்வத்தை வைத்து. இதுதான் காரூனும் செஞ்சான். செல்வம் அவனுடைய காசு பணம் பெருக பெருக என்னவாக ஆகிவிட்டான், பனு இஸ்ராயலின் மீது அநியாயம் செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டான். கடைசியில் இந்த நசீஹத்தை சொல்லி முடிக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செல்வத்தின் மூலியமாக இவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லிவிட்டு அந்த காரூனுடைய நிலைமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவன் தீமையாக இருந்தாலும் சரி, அவன் தீமையினுடைய பாதையில் இருந்தாலும் சரி, தவறான பாதையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கானேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிச்சயமாக இது முக்கியமான தவறாக இருக்குது. ஏன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வக்தை மட்டும்தான் தருவான், அவனுக்கு கொஞ்சம் டைமை மட்டும்தான் தருவானே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டால் அந்த செல்வத்தோடு சேர்ந்து அல்லாஹ் அவனையும் என்ன செய்ய ஆக்கிடுவான், உடனடியாக அழிச்சு விடுவான். இதேதான் காரூனுக்கும் நடக்குது. எல்லார் மத்தியிலுமே தன்னுடைய செல்வத்தை வெளிக்காட்டும் விதத்தில் மிஸ்ருனுடைய வீதிகளில், மிஸ்ருனுடைய ரோட்டில் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த காரூனை அல்லாஹ் எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை கொண்டு அப்படியே மண்ணில் புதைச்சிட்டான். அல்லாஹ் அக்பர். எந்த செல்வத்தை பார்த்து யா அல்லாஹ் எனக்கும் இவனை போல செல்வத்தை தரமாட்டியான்னு கேட்ட பனு இஸ்ராயலுடைய மக்கள் அதற்கு பிறகு சொல்றாங்க, வைக அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இப்போ நாம தெரிந்து கொண்டோம், அல்லாஹ் கொடுப்பது மட்டும் நிஅமத் இல்லை, மாறாக அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் அது நிஅமத். அல்லாஹு அக்பர். இதை நாம புரிந்து கொள்ளணும். எத்துணை மனிதர்களுடைய எத்துணை சகோதரர்களுடைய உள்ளத்தில் இருக்கும், யா அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கியே, எனக்கு கொடுத்தா நான் அவனுடைய பாதையில தரமாட்டேனா. நிச்சயமாக இந்த ஈமான் உங்க உள்ளத்துல இறக்கி கொள்ளுங்க, இந்த விஷயத்தை உங்க உள்ளத்துல பதித்து கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் இந்த போதனைகளை கொண்டு அதை செலவு செய்யுங்க. அதே போலவே அந்த செல்வம் உங்களிடம் வராவிட்டால், அந்த காசு பணம் அந்த அளவுக்கு உங்க கூட இல்லைன்னா நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்க, இதுல தான் உங்களுக்கு ஹைர் இருக்கு, இதுதான் நமக்கு நன்மையும் இருக்கு. நிச்சயமாக இந்த நன்மை இந்த உலகில தெரியாது, மாறாக மறுமையில தெரியும். அல்லாஹ் அந்த செல்வத்திற்கான ஒவ்வொரு ரூபாய்க்கான அந்த கணக்கு கேட்கும் பொழுது நாம தவறான பாதையில செலவிட்டால் அந்த நேரத்தில் நின்று அல்லாஹ் கிட்ட கேட்போம், அல்லாஹ் என்ன நீ ஏழ்மையில வச்சிருக்கிறதே பெரிய நியமத்தாக இருந்தது அல்லாஹ். அப்போ நமக்கு புரியும். ஆனால் ஈமான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நமக்கு இப்போ அந்த நியமத்தினுடைய அந்த புரிதல் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் என்ன விரக்தி அடையாதீர்கள், மாறாக அல்லாஹ் கொடுக்கலனா கூட இது மிகப்பெரிய நியமத், இது எனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. ஆகையால் சகோதரர்களே, இப்பேற்பட்ட குர்ஆனில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சமுதாயங்களுடைய மக்களுடைய நிகழ்வுகளை சொல்லி படைப்பினைகளை தரான். அதே போல இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய படைப்பினமாகவும் இருக்கு, ஒரு மிகப்பெரிய
லெசனாக இருக்குது. யாருக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி தருகிறானோ அவர்கள் இந்த முறையில் இந்த போதனைகளின் அடிப்படையில் தன்னுடைய செல்வத்தை செலவழித்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு, அவர்களுடைய தலைமுறைக்கு, அவர்களுடைய மறுமைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமாக ஆகிவிடும். ஆனால் இதே போல் இதை மாறாக இதற்கு அப்படியே ஆப்போசிட்டான வழியில் நாம் சென்று விட்டால் நிச்சயமாக எந்த காரூனுடைய நிலைமை அது அப்படி ஆகிவிட்டதோ அந்த நிலைமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தள்ளி விட்டுவான். அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டதன் மீது அமல் செய்வதற்கான பாக்கியத்தை தருவானாக. மேலும் அல்லாஹ் நமக்கு எந்த அளவிற்கு செல்வத்தை கொடுக்கிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நேர்வழியும் காட்டி நமக்கு மறுமைக்காக செலவு செய்யக்கூடிய முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.